தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த நிலைத்திருங்கள், அபைட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கனி கொடுக்கணும்னா கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கணும். எப்படி சார் நிலைத்திருக்கிறது அப்படின்னா, முதல்ல ஆராதனை, 2வது ஜெபம், 3வது வேதத்தில் தியானமாக இருப்பாது. இது ரொம்ப முக்கியங்க. மௌனம். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது, வேத தியானம் என்பது தேவன் நம்மோடு பேசுவார். இந்த 2-வே கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணுங்க. எப்போ சில ஜெபித்து கொண்டே இருப்போம், ஆனால் அவர் பேசுறத கேட்க மாட்டோம், கேட்க நேரம் இருக்காது நமக்கு. ஜெபிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அவர் பேசுறத கேட்கணும்னா வேதத்தை நல்ல தியானம் பண்ணணும். இந்த 2-வே கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும் என்றால், அதோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவோடு நல்ல ஐக்கியம் வச்சிருப்பீங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இப்போ சொல்றாரு பாருங்க, ஒரு செடிக்கும் கொடிக்கும் இடையே இருக்கிற ஆழமான உறவு தான் கனி கொடுக்க முடிகிறது. இந்த கனினா 3 விதமான கனி இருக்கு பாருங்க. கனி கொடுப்பது, அதிக கனி கொடுப்பது, மிகுந்த கனி கொடுப்பது. எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஆழமான உறவில் இருக்க இருக்க அதிக கனி கொடுப்போம், இன்னும் ஆழமா இருக்க மிகுந்த கனி கொடுப்போம். இப்போ செடிக்கும் கொடிக்கும் இருக்க அந்த உறவு தாங்க. அந்த உறவு விட்டு போச்சுன்னா அந்த கொடியும் பட்டு போகும், கனி இல்லாமல் போயிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவருக்கு நமக்கு உறவு எப்படி கொஞ்சம் பார்க்கணுங்க. அடுத்தவர்கள் ஜெபிக்கிற ஜபத்தினாலே நம்ம பாதுகாக்கப்படலாம். ஒருவேளை மனைவியின் ஜெபம் புருஷனை பாதுகாக்க, ஒருவேளை புருஷனுடைய ஜெபம் மனைவியை பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆனால் குறிப்பிட்ட அந்த நபருக்கும் ஆண்டவருக்கும் உறவு ஆழமா இருந்தாதான் அந்த பாதுகாப்பு நிரந்தரமா இருக்கும். இல்லைன்னா அது டெம்பரரி தான். யாரோ ஜெபிக்கிற ஜபத்தினால எப்போ வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கிடையே இருக்க அந்த ஆழமான உறவு தான் நிரந்தர பாதுகாப்பை, நிரந்தர ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே ஜெபம் தேவை, ஆண்டவர் தாங்குவார். ஆனால் நிரந்தரமான ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உங்களுக்கும் ஆண்டவருக்கு உறவு தான். ஆகவே அந்த ஆண்டவரோட உறவுல நீங்க தெளிவாரு, ஒரு குறையும் அப்ப வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.